the sum of two numbers is 187. அதாவது ரெண்டு நம்பரை நம்மளை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 187 கிடைக்குது. அதாவது ஒரு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறப்போ 187 கிடைக்குது. அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப்னா என்னது? காமன் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17. ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி பேர்ஸ், இந்த கொஷினில் வந்து மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்ப்போம். நம்மளுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 17. ஓகேவா? அப்போ இந்த 17 இந்த சைடு கொண்டு வரப்போ டிவைட் பண்ணிடலாமா? 17 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 11 கிடைக்குது. இப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்குது. அப்போ எந்த நம்மளுக்கு பாசிபிளான பேர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பாசிபிளான பேர்ஸாக இருக்கும்? ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கலாம். 1,10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2,2ஓட எதை ஆட் பண்ணால் 11 கிடைக்கும்? 9. அடுத்தது 3,4 3,8. அடுத்தது 4,4ஓட எதை ஆட் பண்ணால் 11 கிடைக்கும்? 7. 5,6. அடுத்தது போகிறப்போ 6,5. ஆனால் இதே பேர் தானே, பாசிபிளான பேர்ஸ் இதே தான் வருது. ஸோ இந்த பேர் கிடையாது. இது எப்படி அர்த்தம் அப்படின்னா ஒன்று இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை பேர்ஸ் வருது? 1 2 3 4 5. ஸோ த பாசிபிள் பேர்ஸ் இஸ் 5. புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு? தேங்க்யூ.